சசிகலா அம்மையார் வந்து நேற்று ஒரு கட்சி கொடி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாழ்த்தணும். எதுக்கு அப்படின்னா, துரோகத்தை வேறு இருக்க அதிமுகவோட துரோகத்தை வேறு இருக்கணும். தவறான தலைமை எடப்பாடிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு தவறான தலைமை. அந்த தலைமையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன்லேயும் அவங்க வந்து தோற்கணும். தோற்றாதான் அடுத்த தொண்டர்களாக சேர்ந்து வெளியே போடான்னு சொல்லணும். இல்லைன்னா வேறு யாராவது கட்சியை கைப்பற்றணும். இதுதான் நடக்கும். பட் இப்போ இதில் என்னென்னா, தினகரன் வந்து முந்திக்கிட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க சாதாரண பதர்கள் அப்படின்ட்டுருக்காரு. அந்த பதர் யாருன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். அந்த அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எதுக்கு இவருக்கு நிறைய பேர் இவர் சப்போர்ட்டு யாருக்கு? தினகரனுக்கு. இந்த அம்மா முன்னாடியே தினகரனுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கலாம்ல. தினகரனை பற்றி தெரிய போய் தானே அந்த அம்மா சப்போர்ட் கொடுக்கல. அவரை பற்றி அந்த அம்மாவுக்கு முழுசாக தெரிய போய் தான் எந்த எலெக்ஷன்லேயும் தினகரனுக்கு ஆதரவாக அது வாய்ஸ் கொடுக்கல. இப்போ எந்த அதிமுகவுக்கு எதிராக தினகரன் கட்சி ஆரம்பித்தாரோ அதே அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை வீழ்த்துறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எண்ணம் என்ன? உங்கள் கட்சியோட குறிக்கோள் என்னது? அதிமுகவை கைப்பற்றுறது. அந்த குறிக்கோள் அடைஞ்சிட்டுல ரெண்டாவது நீங்கள் இந்த குறிக்கோளுக்கு வரணும். உங்களோட தலைமையில் அதிமுக வந்ததுக்கு அப்புறம்லாம் நீங்கள் திமுக வீழ்த்ததுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் திமுக வீழ்த்தன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, அது முடியாது. ஏன்னா அது மக்கள்கிட்ட அந்தளவுக்கு செல்வாக்குள்ள கட்சியாக தான் பெண்களுக்கு மத்தியில் மாறி இருக்கீங்கனால கண்டிப்பாக அது எந்த ஒரு பதர்கள் வந்தாலும் வாய்ப்பு இல்லை. இந்த அம்மா இந்த தென் மாவட்டங்களில் வேட்பாளர்களை நிறுத்தணும். உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணிகள் வந்து தோல்வியை தழுவணும். இது வந்து கண்டிப்பான எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கிறோம். அந்த தினகரனுக்கு விழுத ஓட்டு வந்து தினகரனுக்கான ஓட்டு இல்லை, சசிகலாக்குரிய ஓட்டு தான் உங்களுக்கு விழுது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அந்த அம்மாவோட ஆதரவாளர்கள் தான் உங்களுக்கு வாக்காளர்களாக இருக்காங்கங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த எலெக்ஷனில் தெரியும் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அந்த அம்மாவுக்கு செவிக்கிற அளவுக்கு பவர் இருக்காது. உங்களை தோக்கடிக்கிற பவர் அந்த அம்மாக்கிட்ட இருக்குது. அதை நினச்சி பேசுங்க.